Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். IPL முடியும் போது ஆரஞ்சு கேப் யார்கிட்ட இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஷிகர் தவான் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். RCB இது வரைக்கும் 3 மேட்ச் விளையாடி ஃபர்ஸ்ட் டைமா 3 மேட்சையும் வின் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் 3 மேட்சை தொடர்ந்து வின் பண்ணதே கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ச்ல கோலி ஆடின இன்னிங்ஸ்க்கு நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் இருக்கு. எதர்ச்சியா நடந்தாலும் பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 29 பால்ல கோலி 33 ரன் அடிக்கிறாரு. அதே மாதிரி தான் செகண்ட் மேட்ச்லயும் அடிக்கிறாரு. அவர் அடிச்ச ரன்ல மட்டும் இல்ல, அவர் அடிச்ச பவுண்டரிஸ்ல கூட ஒத்துமை இருக்கு. 2 மேட்ச்லயும் 4-4 தான் அடிக்கிறாரு. அடிக்கிறதுல தான் கோஇன்சிடென்ஸ் பார்த்தா அவர் அவுட் ஆகுறதுல கூட அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மும்பை கூட ஆடும்போது 13th ஓவர்ல பும்ரா போடுறாரு. அதுல செகண்ட் பால்ல மேக்ஸ்வெல் சிங்கிள் அடிக்கிறாரு. அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லயே அவர் அவுட் ஆயிடுறாரு. அதே மாதிரி தான் SRH கூட நடந்த மேட்ச்லயும் 13th ஓவர்ல அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் ஆயிடுறாரு. ஒவ்வொரு மேட்ச் ஸ்டார்டிங்லயும் ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் அவங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுவாங்க. அந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க, யார் நல்லா அடிப்பாங்கலாம் சொல்லுவாங்க. ப்ரெடிக்ட் பண்ற எல்லாமே அப்படியே நடக்காதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2021 IPL செம்மையா போயிட்டு இருக்கு. ஒரு சில மேட்ச் கௌதம் கம்பீர் அவரோட ப்ரெடிக்ஷனை சொல்றாரு. April 13 மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்க்கு முன்னாடி கம்பீர் இந்த மேட்ச்ல ஆண்ட்ரி ரசல் தான் நிறைய 6 அடிப்பாருன்னு சொல்றாரு. ஆனா அந்த மேட்ச்ல ரசல் ஒரு 6 கூட அடிக்க மாட்டாரு. 6 அடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் அந்த மேட்ச்ல 15 பால்ல வெறும் 9 ரன்ல அவுட் ஆயிடுறாரு. அதே மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல் மேட்ச் நடக்குது. மேட்ச்க்கு முன்னாடி மார்க்கஸ் ஸ்டானிஸ் தான் நிறைய 6 அடிப்பாருன்னு சொல்றாரு. ஆனா அவரு அந்த மேட்ச்ல டக் அவுட் ஆயிடுறாரு. அதே மாதிரி CSK வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்க்கு முன்னாடி கரண்ட்ல இருக்க ராகுலோட ஃபார்ம் பார்த்தா அவரு கண்டிப்பா 50+ ரன் எடுப்பாருனோ, அது மட்டும் இல்லாம பஞ்சாபோட டாப் ஸ்கோரரா இருப்பாருன்னு சொல்றாரு. ஆனா KL ராகுல் அந்த மேட்ச்ல 5 ரன்லயே அவுட் ஆயிடுறாரு. IPL மேட்ச் ஸ்டார்ட் ஆகி எல்லா டீமும் 2 மேட்ச் ஆடிட்டாங்க. ஒரு சில டீம் 3 மேட்சும் ஆடிட்டு இருக்காங்க. அதுல RCB மட்டும் 3 மேட்ச்லயும் வின் பண்ணிருக்காங்க. அதுல வின் பண்ண எல்லா மேட்ச்லயும் ABD வில்லர்ஸும் மேக்ஸ்வெல்லோட ஹெல்ப்னால தான் வின் பண்ணிருக்காங்க. போன இயர் மேக்ஸ்வெல் 13 மேட்ச் ஆடுறாரு. அவரு மொத்தமாவே 108 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் 30+ அடிச்சிருக்காரு. அதனால பஞ்சாப் மேக்ஸ்வெல்ல ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த வாட்டி மேக்ஸ்வெல்ல 14.25 கோடிக்கு RCB எடுக்கிறாங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் 3 மேட்ச்ல அவரு 176 ரன் அடிக்கிறாரு. RCB அவங்க அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல பஞ்சாப்க்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அதுல அவங்க பஞ்சாபை கலாய்க்கிற மாதிரி மேக்ஸ்வெல் அடிச்ச பால் கிட்டத்தட்ட சென்னையை விட்டு வெளியவே போயிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பஞ்சாப் வேற லெவல்ல ரிப்ளை பண்றாங்க. அதுல அவங்க கெயில், KL ராகுல், மாண்டி, சர்ஃபஸ் கான், மயங்க் அகர்வால் இவங்க எல்லாரையும் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிடுறாங்க. 2021 IPL ரீசெண்டா ஸ்டார்ட் ஆச்சு. அதுல 4th மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பஞ்சாப் 20 ஓவர்ல 221 ரன்ஸ் எடுக்கிறாங்க. செகண்டா பேட் பண்ண ராஜஸ்தான் ராயல் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பென் ஸ்டோக் அவுட் ஆடுறாரு. 1 டவுன்ல சஞ்சு சாம்சன் இறங்குறாரு. அவர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் ஆடுறாரு. அதுக்கு நடுவுல வந்தவங்க எல்லாம் அடிக்க ட்ரை பண்ணி அப்படியே அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. கடைசியில 4 ரன் வித்தியாசத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. பொதுவா பவுலர்ஸ்லாம் ஒரு ஓவர்ல நிறைய ரன் கொடுத்தாலே கேப்டன்ஸ் கடுப்பாயிட்டு நெக்ஸ்ட் ஓவர் கொடுக்கவே யோசிப்பாங்க. RRக்கு நெக்ஸ்ட் DC கூட மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் டாஸ்க்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் பேசும்போது எங்களோட பவுலர்ஸ் நிறைய ரன் கொடுத்தா எங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல, திரும்ப அடிக்க நாங்க இருக்கோமேன்னு சொல்றாரு. இதுவே பெரிய தக் தான். ஆனா அந்த மேட்சை ராஜஸ்தான் ராயல் வின் பண்றாங்க. அதுல என்ன ஹைலைட்னா அந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சை ஜெயதேவ் உனகட் வாங்குறாரு. அவர் ஒரு பவுலருங்க. MI
vs கேகேஆர் மேட்ச் சென்னையில நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் 152 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் 10 ரன் வித்தியாசத்துல வின் பண்றாங்க. அந்த மேட்ச்ல ராகுல் சகாருக்கு மேன் ஆஃப் மேட்ச் அவார்ட் தராங்க. ஏன்னா அவர் தான் அந்த மேட்ச்ல 4 மெயின் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுல சுப்மன் கில்லும் ஒண்ணு. சகார் 9th ஓவர் போடும்போது சுப்மன் கில் 4th பால்ல 6 அடிக்கிறாரு. ஆனா அடுத்த பால்லயே அவுட் ஆயிடுறாரு. அந்த மேட்ச் முடிச்சு அவார்ட் தரும்போது ராகுல் சகார் கிட்ட சுப்மன் கில் விக்கெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராகுல் சகார், நானும் சுப்மன் கில்லும் அண்டர்ல இருந்து ஒன்னா தான் ஆடுறோம். எனக்கு நல்லா தெரியும் என்னோட பால்ல கண்டினியூவா 6 அடிக்க மாட்டான்னு. நான் எப்பவும் போடுற மாதிரியே போட்டேன், அவனும் அவுட் ஆயிட்டான்னு சொல்றாரு. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power. போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச விவேக் நடிச்ச மூவி என்னன்னு கேட்டிருந்தோம். அதுல உத்தம புத்திரன் 45% மாப்பிள்ளை 3% VIP 1 and 2 22% மீசியம் இருக்கு 26% அதர்ஸ் 4% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரஞ்சித்ன்றவங்க என்னோட ஃபேவரட் மூவி வந்து குஷிந்தான்னு சொல்லியிருக்காங்க. நௌஷ் முபாரக்ன்றவங்க VIP 1 VIP 2 ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் நிகின்றவங்க மீசியம் இருக்கு மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப் குமரன்றவங்க முருக்கு மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ப்ரோ 2 கில்ன்றவங்க எனக்கு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. YT பிளாக் பஸ்டர்ன்றவங்க அவருக்கு விஸ்வாசம் மூவியும் மீசை முருக்கு மூவியும் பிடிக்கும்னு சொல்லிருக்காரு. சைலேஷ் பாபு சைலேஷ்ன்றவங்க விவேக் சாரோட லாஸ்ட் மூவியான தாராள பிரபு மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ராஜேஷ் அண்ணாதுரைன்றவங்க மீசை முருக்கு மூவியும் படிக்காதவன் மூவியும் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. நிக் கேமிங் சென்டர்ன்றவங்க தாராள பிரபுவும் VIP 1 and 2 பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. கவிஷ் மேடான்றவங்க எனக்கு VIP 2 உத்தம புத்திரன் இந்த 2 மூவியும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முகமது உஷுப்ன்றவங்க VIP 1 ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷபு TSன்றவங்க மீசை முருக்கு மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தரணி பழனின்றவங்க VIP மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. முகமது ஜரோஸ்ன்றவங்க மீசை முருக்கு மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ்ன்றவங்க விவேக் சார் நடிச்ச பாய்ஸ் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோலோ கிங்ன்றவங்க எனக்கு அவர் நடிச்ச எல்லா மூவியும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் கே சுந்தர்ன்றவங்க பிகில் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. KNPM பாய்ஸ்ன்றவங்க VIP மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. I am a fan of TGP சிங்கம்ன்றவங்க VIP மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் கேமர்ன்றவங்க வெள்ளை பூக்கள் மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுதர்சன்றவங்க மாப்பிள்ளை மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாசு ராஜன்றவங்க மீசியம் முருக்கு மூவி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சந்துருன்றவங்க பாலக்காட்டு மாதவன் மூவி ரொம்ப பிடிக்கும், அதுல வர அம்மா சென்டிமெண்ட் கேரக்டரை வேற லெவல்ல விவேக் சார் ஆக்ட் பண்ணிருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.